தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். பீகார் சட்டசபை தேர்தலில் பதிவான ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகி வருகின்றன. காலை 12 மணி நிலவரப்படி பாஜ ஜேடியு கூட்டணி 190 இடங்களை தாண்டி முன்னிலை வகிக்கிறது. ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி 50 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. ஆட்சி அமைக்க 122 இடங்களில் வெற்றி தேவை என்ற நிலையில் பீகாரில் என்டிஏ கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைப்பது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. இண்டி கூட்டணியில் ஆர்ஜேடி 33 இடங்களில் முன்னணி வகிக்கும் நிலையில் காங்கிரஸ் வெறும் 6 இடங்களில் மட்டுமே முன்னிலை பெற்றுள்ளது. இந்நிலையில் முதற்கட்ட முன்னணி நிலவரங்கள் வெளியான நிலையில் இது தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமாரின் வெற்றி என காங்கிரஸ் கருத்து தெரிவித்துள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் கேரா கூறியதாவது: நான் அரசியல் கட்சிகளை பற்றி கருத்து கூற விரும்பவில்லை. பீகார் மக்களுக்கும் தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமாருக்கும் இடையே நடந்த போட்டியில் ஞானேஷ்குமார் முன்னிலை வகிக்கிறார். பீகார் மக்களை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. தேர்தல் கமிஷனின் எஸ்ஐஆர் நடைமுறை, ஓட்டு திருட்டு என பலவற்றையும் கடந்து மக்கள் ஓட்டளித்துள்ளனர். அவர்களின் விருப்பத்தை பதிவு செய்துள்ளனர். முதற்கட்ட ஓட்டு எண்ணிக்கை நிலவரங்களின்படி ஞானேஷ்குமார் முன்னிலை வகிக்கிறார். இது முடிவல்ல, இன்னும் பல கட்ட ஓட்டு எண்ணிக்கை உள்ளது. இறுதியில் யார் வெற்றி பெறுவார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என கூறினார். शुरुआती रुझानों में ज़रूर लग रहा है कि ज्ञानेश कुमार गुप्ता भारी पड़ रहे हैं बिहार की जनता पर, लेकिन आने वाले कुछ घंटों में स्पष्ट होगा कि बिहार के लोग भारी पड़ेंगे ज्ञानेश कुमार गुप्ता पर या ज्ञानेश कुमार गुप्ता ही भारी पड़ेंगे. देखते हैं, इंतजार कर रहे हैं. सर, कहाँ कमी लगता है रह गई है? अब इसके बाद क्या बचता है? जब मैंने ये एक लाइन बोली तो इसमें मैं बिहार की जनता को तो कम नहीं आंक सकता. उन्होंने पूरा हिम्मत दिखाई है, एसआईआर के बावजूद दिखाई है, वोट चोरी के बावजूद दिखाई है. अब आने वाले घंटों में देखते हैं कि ज्ञानेश कुमार गुप्ता कितने इफेक्टिव हैं. தேர்தல் சமயத்தில் ஓட்டு திருட்டு என புகார் கூறி வந்த காங்கிரஸ் வாக்காளர் பட்டியலில் போலி வாக்காளர்கள், இரட்டை பதிவுகளை நீக்கும் தேர்தல் கமிஷனின் எஸ்ஐஆர் நடவடிக்கையை எதிர்த்தது. இந்நிலையில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் தலைமை தேர்தல் கமிஷனர் மீது நேரடி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது.